Hi my dear friends, welcome to SM Academy. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செயின் சர்வேயிங் கிளாஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு. ஸோ டிராஃப்ட் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 காம்பஸ் சர்வேயிங் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். யூனிட் 3 அங்கே வந்து காம்பஸ் சர்வேயிங் இருக்கும், யூனிட் 4 வந்து இங்கே காம்பஸ் சர்வேயிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ செயின் சர்வேயில் அந்த 20 கொஸ்டின்ஸுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் யூனிட் கிளாஸையும் பார்த்தீங்கன்னா ஓகே. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயில் தியரி கிளாஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம 20 மார்க்ஸுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி டாபிக் தான். சரி, ஓகே, கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸ்ன்றது என்ன அர்த்தம்? ஸோ காம்பஸ்ன்றது ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் நீடில், கிராஜுவேட்டட் சர்க்கிள், லைன் ஆஃப் சைட்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் மெஷர் தி ஆங்கிள் டைரக்ட்லி. ஓகேவா, இந்த காம்பஸை வந்து ஆங்கிளை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா 2 பாயிண்ட்ஸ், ஓகேவா, 2 லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிளை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2 லைனுக்கு இடையில உள்ள இந்த ஆங்கிளை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதாவது பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ காம்பஸ் சர்வேயிங்னாலே மேக்ஸிமம் பியரிங்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, BARING. ஓகேங்களா, பியரிங்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 லைனுக்கு உள்ள இடையில உள்ள ஆங்கிளை தான் மெஷர் பண்ண முடியும், ஆனால் டைரெக்டாக ஆங்கிளை மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், நம்பர் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ் எங்கே ஃப்ரம் தி ஃப்ரேம் ஒர்க் அண்டு டைரக்ஷன் அண்டு லென்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ட்ராவர்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ், ஓப்பன் ட்ராவர்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா, கேட்கலாம் ட்ராவர்சிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்க்கும் ஓப்பன் ட்ராவர்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளோஸ்டு ட்ராவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இப்போ ஏன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த ஏன்ற பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி. ஓகேங்களா, அதாவது எந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இல்லாமல் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல வந்து முடித்தோம் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் தான். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ். ஓப்பன் ட்ராவர்ஸ் என்னென்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேவா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுவே, ரயில்வே இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காம்பஸ். டைப்ஸ் ஆஃப் காம்பஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் காம்பஸில் கண்டிப்பாக 3 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஸோ கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, காம்பஸ் வந்து எத்தனை டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஓகேங்களா, நம்ம சர்வே லேபில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் காம்பஸ். ஓகேங்களா, அனதர் ஒன்று வந்து சர்வேயர் காம்பஸ். இந்த 2 டைப்ஸ் தான் காம்பஸில் இருக்குது. சரிங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட்ஸ் எது கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் கூறியது. ஏன்னா நம்ம பிரிஸ்மேட்டிக் தானே மோஸ்ட் ஆஃப் திஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் கூறியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸுக்கு இங்கே என்னன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு டைம் மட்டும் லாஸ்ட்டாக போகிறதுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட இதில் ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. காம்போனன்ட் பார்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இதில் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 0ன்ன உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நார்த்லேருந்து போட்டுறக்கூடாது. சரிங்களா, ஸோ 0 வந்து எப்போவுமே சவுத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு காமிப்பாங்க பிரிஸ்மேட்டிக் காம்பஸை. இந்த டைரக்ஷனில் காமிக்கும் போது இது 0, இது 90, இது 180, இது வந்து பார்த்தீங்கன்னா 270, இது வந்து 360 கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, இது எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா W, இது NE. ஓகேங்களா, ஸோ 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் தான் எப்போயுமே ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, அப்போ Wவில் 90 டிகிரி, நார்த்தில் 180 டிகிரி, ஈஸ்டில் 270 டிகிரி, அப்படியே டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, இது வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ன்ற வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் இந்த எஸ், N இல்லை ஆங்கிலையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சர்வேயர் காம்பஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 0ன்ற
ஜீரோன்றது எஸ்லையும் இருக்கும் எண்ணுலையும் இருக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜீரோன்றது எஸ்லையும் இருக்கும் எண்ணுலையும் இருக்கும். அதே மாதிரி 90ன்றது ஈஸ்ட்லேயும் இருக்கும் வெஸ்ட்லேயும் இருக்கும். ஓகேவா, 90ன்றது ஈஸ்ட்லேயும் இருக்கும் வெஸ்ட்லேயும் இருக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீடில் பற்றி பேசுகிறாங்க. ஸோ பிரிஸ்மாட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராடுன்ற ஒரு வார்த்தை இருக்கும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். ப்ராடுன்னு இருக்கும், இங்கே வந்து எட்ஜு பார்ன்னு இருக்கும். ஓகேவா, ப்ராடுனா பிரிஸ்மாட்டிக்கு, சர்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் பார் அப்படின்னு வரும். ஓகேவா, இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் ஆக்ட் ஆகிருக்காதுன்னு போட்டிருக்காங்க. டஸ் நாட் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, இது வந்து இண்டெக்ஸில் ஆக்ட் ஆகிருக்கும். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க நீடில். அடுத்து வந்து கிராஜுவேட்டட் ரிங். இப்போ தான் சொன்னேன், இந்த கிராஜுவேட்டட் ரிங்கு பார்த்தீங்கன்னா நீடில் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீடில் அட்டாச் ஆகலை. ஓகேவா, நீடில் அட்டாச் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். பாருங்கள், 0 வந்து சவுத்து, 90 வெஸ்ட்டு, 180 நார்த்து, 270 ஈஸ்ட். அந்த டயக்ராம்லேயே நான் காமிச்சிட்டேன். ஓகேவா, இங்கே வந்து பாருங்கள் 0 வந்து நார்த்லேயே இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சவுத்துலேயே இருக்கும். 0 நார்த் அண்டு சவுத்து, 90ன்றது ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டரில் இருக்குது. கிராஜுவேஷன்றது இன்வெர்டரில் இருக்குது, இங்கே கிராஜுவேஷன் வந்து எரெக்டில் இருக்குது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட்டிங் வேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம் தான், அதனால் அதை கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அடுத்து ட்ரைபேடு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரைபேடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைபேடு வச்சும் வைக்காமலும் பண்ணலாம், எது பிரிஸ்மாட்டிக் காம்பஸ். ஆனால் சர்வேயர் காம்பஸ் வந்து கண்டிப்பாக ட்ரைபேடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீடில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ராடு இண்டெக்ஸில் ஆக்ட் ஆகும், இங்கே எட்ஜ் பாரு இண்டெக்ஸில் ஆக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிராஜுவேட்டட் ரிங் அந்த டயக்ராம்லேயே தெளிவாக காமிச்சிட்டேன். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் வந்து இன்வெர்டடாக இருக்கும், அங்கே எரெக்ட்னு இருக்கும். ஓகேவா, இது ட்ரைபேடு வச்சும் பண்ணலாம் இல்லாமலும் பண்ணலாம், இங்கே ட்ரைபேடு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பியரிங் ஆஃப் எ லைன். ஓகேங்களா, ஸோ பியரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது, இது சர்வே பாயிண்ட் இருக்குது, இந்த இடையில வர்ற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியரிங்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். horizontal angle which a line make with some reference direction. ஓகேவா, ஆல்சோ நவுன் அஸ் இதை மெரிடியன்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா, அதாவது இதை தான் ஹரிசாண்டல் ஆங்கிள்னு சொல்கிறாங்க, சம் ரெஃபரன்ஸ் டைரக்ஷனில் இருந்து போகுதுல இதை சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் எ லைன் வித் ரெஸ்பெக்ட் டு எ ஃபிக்ஸ்டு மெரிடியன். இது தான் மெரிடியன் சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு மெரிடியனு. ஸோ டைரக்ஷன் ஒரு லைன் போடுறோம், அந்த லைனுக்கு டைரக்ஷன் வரைகிறோமா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், அசியூம்டு மெரிடியன் அல்லது ஆர்பிட்ரரி மெரிடியன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் பியரிங், ஆர்பிட்ரரி பியரிங்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. ஸோ தெளிவாக பார்ப்போம். ஸோ ட்ரூ மெரிடியன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஜாயினிங் இது தான் கொடுத்துருப்பாங்க. நார்த் அண்டு சவுத் போல்ஸ், இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். ட்ரூ நார்த் அண்டு சவுத் போல்ஸ் அட் எனி பாயிண்ட் இன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரூ நார்த் அண்டு சவுத் போல்ஸ் இருக்கும், லைன் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ட்ரூ நார்த் அண்டு சவுத் போல்ஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ட்ரூ மெரிடியன் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து ட்ரூ பியரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் எ லைன் அண்ட் தி ட்ரூ மெரிடியன். அந்த ட்ரூ மெரிடியனுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை தான் ட்ரூ பியரிங்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ இதில் க்ளூ வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ மெரிடியன் அப்படியே இங்கேயே வச்சுருப்பானுங்க. ட்ரூ மெரிடியன்ற வார்த்தையும் ஹரிசாண்டல் ஆங்கிள்னு இருந்தால் அது ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, அடுத்து மேக்னெட்டிக் மெரிடியன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீலி சஸ்பெண்டட் அண்ட் ப்ராப்பர்லி பேலன்ஸ்டுன்ற வார்த்தையை வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஃப்ரீலி சஸ்பெண்டட் அண்டு ப்ராப்பர்லி பேலன்ஸ்டு அப்படின்ற வார்த்தை உள்ளே இருந்தாலே கண்ணை மூடிக்கிட்டு மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லி நம்ம ஆன்சர் போட்டுறணும். ஓகேங்களா, அதே இது மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா அதே ஹரிசாண்டல் ஆங்கிளையும் மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஹரிசாண்டல் ஆங்கிள் அண்ட் தி மேக்னெட்டிக் மெரிடியன் இடையில உள்ளது தான் என்னது மேக்னெட்டிக் பியரிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அசியூம்டு ஆர்பிட்ரி கேட்டதில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எனி கன்வீனியன்ட் டைரக்ஷன் டு வாட்ஸ் எ பெர்மனன்ட் அண்டு
ப்ராமினன்ட் ஆர் சிக்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதுக்குன்னு பாருங்க, ஸ்மால் ஏரியாவில் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு அசியூம்டு மெரிடியனாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆர்பிட்ரி பியரிங்கிறது ஹரிசாண்டல் ஆங்கிள், ஆர்பிட்ரி மெரிடியன், இந்த ரெண்டு வார்த்தையும் கொடுத்துருந்தா அதை வந்து ஆர்பிட்ரி பியரிங் நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, டெசிக்னேஷன் ஆஃப் பியரிங் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங், குவாட்ராண்டல் ஆர் ரெடியூஸ்டு பியரிங் சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க டெசிக்னேஷன் ஆஃப் பியரிங்கை. ஹோல் சர்க்கிள் பியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக WCP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ குவாட்ராண்டல் பியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா QB அல்லது ரெடியூஸ்டு பியரிங் RB அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க, ஃபுல் நேமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்கிறதுல வந்து பாருங்கள், மேக்னெட்டிக் நார்த் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா, அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா நார்த்தில் இருந்து தான் ஆங்கிள் இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆங்கிள் வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 360 டிகிரியில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ 0 to 360 டிகிரி மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள் எதுக்குன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங். இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் போகும். இது வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஹோல் சர்க்கிள் பியரிங்கிறது பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த 3 பாயிண்ட்டை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, குவாட்ராண்டல் பியரிங் ஆர் ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்வேர்ட் ஆர் வெஸ்ட்வேர்ட் ஃப்ரம் நார்த் ஆர் சவுத் விச் எவர் இஸ் நியரர். இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஈஸ்ட்வேர்ட் ஆர் வெஸ்ட்வேர்ட், அதே மாதிரி ஃப்ரம் நார்த் ஆர் சவுத் விச் எவர் இஸ் நியரர். இந்த வார்த்தை, இந்த விச் எவர் இஸ் நியரர்ன்றதை கூட தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் குவாட்ராண்டல் பியரிங் ஆர் ரெடியூஸ்டு பியரிங் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்த் அண்ட் சவுத்தில் 0 செட் ஆகிருக்கும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் மெரிடியனாக இதை எடுத்துக்கிடலாம். இங்கே வந்து கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம். ஓகேவா, கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம். இதை வந்து சர்வேயர் காம்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ சர்வேயர் காம்பஸ்னாலே 0 to 90 டிகிரி தான். ஓகேவா, 0 to 90 டிகிரி மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து 0 to 360 டிகிரி இருக்கும், இங்கே 0 to 90 டிகிரி. அதை ஹோல் சர்க்கிள் பியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்வேயர் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ராண்டல் பியரிங்க்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹோல் சர்க்கிள் பியரிங் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பியரிங் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷன்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ கன்வர்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், WCP கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அதை எப்படி வந்து ரெடியூஸ்டு பியரிங்க்கு மாற்ற போகிறோன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து குவாட்ராண்டலும் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் நமக்கு தெரியும், NESW. ஓகேங்களா, இதான் வந்து டைரக்ஷன். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி, இது வந்து 360 டிகிரியில் திருப்பி வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, எப்பயுமே ஒரு ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து ரெடியூஸ்டு பியரிங்காக மாற்றும் போது உங்களுக்கு டைரக்ஷனில், அதாவது ஆங்கிளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கு முன்னாடி எஸ்ஸோ என்ன தான் போட முடியும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 60 டிகிரி அப்படின்னு போடுறோம்னா முன்னாடி வந்து NR S தான் போட முடியும். ஆங்கிளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கு பின்னாடி W அல்லது ஈஸ்ட் தான் போடுவோம். அப்போ ERW இப்படி தான் போடுவோம். ஓகேங்களா, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. NES வந்து முன்னாடி வரும், EW வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கு பின்னாடி வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 0 to 90னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 0 இங்கே இருக்குது, 90 இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் வரும். அப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 90க்குள்ளே இருக்கும்போது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்து ரெடியூஸ்டு பியரிங்காக மாற்றும் போது 0 to 90க்குள்ளே ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆங்கிள் அப்படியே எடுத்துக்கிடலாம். முன்னாடி என்னன்னு போடணும், பின்னாடி ஆங்கிள் பின்னாடி ஈன்னு போடணும். அதான் NEன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, NEன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 90 to 180 கொடுத்துருக்காங்க. அப்போ 90 இங்கே இருக்குது, 180 இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் ஆங்கிள் வரும். ஓகேவா, இதுக்குள்ளே தான் ஆங்கிள் வரும். அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஆங்கிள் என்ன ஆங்கிள் கேட்டிருந்தாலும் சரி, 90 to 180க்குள்ளே எந்த ஆங்கிள் இருந்தாலும் அதை 180ஆல் மைனஸ் பண்ணணும். அதை தான் 180 மைனஸ் WCPன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 120 டிகிரின்னு கிடைக்குது. ஓகேவா, 120ன்றது எப்படி 90க்கும் 180க்கும் நடுவில் இருக்கா. அப்போ 180 மைனஸ் 120ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் ஆன்சரு,
60 டிகிரின்னு கிடைக்குமா? அப்போ அந்த 60 டிகிரின்றதா இந்த இடையில உள்ள ஆங்கிள்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னு சொன்னேன், எஸ் வரும். அப்போ ஆங்கிளுக்கு முன்னாடி என்ன போடணும், எஸ் போடணும். ஆங்கிளுக்கு அப்புறம் வந்து ஈன்னு போடணும். ஓகேவா? அப்போ எஸ்இன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 180 to 270 டிகிரி. ஓகேவா? 180 to 270 டிகிரி அது எங்கே வரும், இந்த டைரக்ஷனில் வரும். ஏன்னா 180 இங்கே இருக்குது, 270 இங்கே இருக்கா, அப்போ இந்த டைரக்ஷனில் வரும். அப்போ கொடுத்துருக்கிற ஆங்கிள் -180 போடணும். கொடுத்துருக்கிற ஆங்கிள் -180 அப்படின்னு போடணும். அப்படி போட்டால் ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? அப்போ எஸ் வந்து முன்னாடி வரணும், டபிள்யூ வந்து ஆங்கிளுக்கு பின்னாடி வரணும். சரிங்களா? டபிள்யூ வந்து ஆங்கிளுக்கு பின்னாடி வரணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 270 to 360 டிகிரி கொடுக்குறாங்க. அப்போ 270 இங்கே இருக்குது, 360 இங்கே இருக்குது. அப்போ ஆங்கிள் வந்து இந்த டைரக்ஷனில் வரும், எண்ணுக்கும் டபிள்யூக்கும் நடுவில் வரும். ஓகேவா? அப்போ 270 இருந்து 360க்குள்ளே என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் வந்திருக்கிற ஆங்கிளை வந்து 360ஆல் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? வந்திருக்கிற ஆங்கிளை 360ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போ கிடைச்ச ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு முன்னாடி போடணும், டபிள்யூ வந்து பின்னாடி போடணும். ஓகேவா? அதை தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ரெடியூஸ்டு பியரிங்லேருந்து எப்படி WCPயாக மாற்றுறதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஆங்கிள் வந்து என்ன சொன்னேன், என் ஈக்குள்ளே இருக்குமா? அப்போ 0 to 90 அதை அப்படியே தான் வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து S2 ஈக்குள்ளே ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 180லேருந்து கழிச்சு போடுவோமா? அப்போ 90 to 180 அதே தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மட்டும் தெளிவாக இந்த டேபிளை பார்த்துக்கோங்க. சம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் 4 பியரிங் அண்டு பேக் பியரிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து முன்னாடி மூவ் பண்ணுறது, அதாவது ஃபார்வேர்டு டைரக்ஷன். ஓகேவா? ஃபார்வேர்டு டைரக்ஷன், ப்ராக்ரஷன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வே லைன் அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வே அல்லது ஃபார்வேர்டு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ க்ளூ வேர்டு இதுதான். ஸோ க்ளூ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ். ஓகேவா? ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வே அல்லது இந்த டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ 4 பியரிங் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வே லைனு, ஃபார்வேர்ட் டைரக்ஷன், இந்த ரெண்டில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பா. கொடுத்தவொடனே என்ன பண்ணணும், 4 பியரிங்னு சொல்லி போடணும். சரிங்களா? அதே இது பேக் பியரிங் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பின்னாடி திருப்பி பார்க்குறது, ரொட்டேட் பண்ணி பார்க்குறது பேக் பியரிங் சொல்லுவோம். அதான் ரிவர்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ற வார்த்தை இருக்கும். ரிவர்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பேக் பியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிபின்னு சொல்லுவோம். 4 பியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா FBன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த பேக் பியரிங் 4 பியரிங் கூடிய ஃபார்முலா கண்டிப்பாக இதிலேருந்து சம்மும் வரும். ஓகேவா? சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன ஃபார்முலானா பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இதான் ஃபார்முலா. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இங்கே எப்போ ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக் பியரிங் கேட்குறாங்க அப்படின்னா 4 பியரிங்கில் ஒரு ஆங்கிள் கொடுப்பாங்க. ஓகேவா? 4 பியரிங்கில் ஒரு ஆங்கிள் கொடுப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்கிற ஆங்கிள் 180 விட கம்மியாக இருந்தால் இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஓகேவா? 4 பியரிங் ப்ளஸ் 180 டிகிரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஆங்கிள், அதாவது 4 பியரிங்கோட ஆங்கிள் 180 விட கம்மியாக இருந்தால் இதை போடணும். அதே இது 180க்கு மேலே கொடுத்துட்டா, ஓகேவா, கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4 பியரிங்கில் கொடுத்துருக்கிற ஆங்கிள் 180 விட அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 பியரிங் மைனஸ் 180 டிகிரின்னு போடணும். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சோம்னா பேக் பியரிங் கிடச்சிரும். ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வருது. அதே இது குவாட்ராண்டல் பியரிங் சிஸ்டமில் கேட்டாங்கன்னா, ஓகேவா, குவாட்ராண்டல் பியரிங் சிஸ்டமில் கேட்டிருக்காங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, N 30 டிகிரி ஈன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். N 30 டிகிரி ஈன்னு கொடுக்குறாங்க 4 பியரிங்கில். அப்போ பேக் பியரிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன, எப்பவுமே என்ன சொன்னேன், ஆங்கிளுக்கு முன்னாடி என்ஆர் எஸ் தானே வரும்னு சொன்னேன். அப்போ எண்ணுக்கு பதிலாக எஸ்ஸு 30 டிகிரி அப்படியே வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன வரும், இ அல்லது டபிள்யூ தான் வரும்னு சொன்னேன். அப்போ இங்கே டபிள்யூ, அவ்வளோதான். எஸ் 30 டிகிரி டபிள்யூன்றது தான் ஆன்சர். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்முலா சம்மு பார்க்க போகிறோம். WCP to குவாட்ராண்டல் பியரிங் அல்லது ரெடியூஸ்டு பியரிங் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 டிகிரி 30 மினிட்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 12 டிகிரி 30 மினிட்ன்றது 0 to 90க்குள்ளே
அப்படியே வந்துடும். ஸோ 0ன்றது N, 90ன்றது E, கரெக்டாக? அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாமா? அப்போ 12 டிகிரி 30 மினிட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சரா. ஓகேவா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. 160 டிகிரி 30 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 160 டிகிரி 30 மினிட்ஸ்னு. ஓகே, கவனிங்க. 160ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இடையில தான் 160 டிகிரி 30 மினிட் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்கும், இங்கே வந்து எஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில வந்து நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஆங்கிளில் ஃபஸ்ட்டு எஸ்ன்னு போடணும், அதுக்கப்புறம் ஈன்னு போடணும்னு சொன்னேன்னா. ஓகே. இப்போ 160 டிகிரி 30 மினிட்னு இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? 180 மைனஸ் 160 டிகிரி 30 மினிட் போட்டோம்னா இதை கழிச்சு போட்டால் 19 டிகிரி 30 மினிட் வருது. அப்போ 19 டிகிரி 30 மினிட், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். 210 டிகிரி 30 மினிட். 210 டிகிரி 30 மினிட்ன்றப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கும், இது வந்து 270 இருக்கும். இது W கூறியது, இது S கூறியது. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? S வரணும், W வரணும். ஓகேங்களா? ஸோ 210 30 டிகிரின்னு கொடுத்ததுனால, ஓகே, 210 30 டிகிரின்னு கொடுத்ததுனால 210 டிகிரி 30 மினிட் மைனஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ 180 டிகிரியில் போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதா? எஸ், 30 டிகிரி 30 மினிட்னு வருது. சரிங்களா? அடுத்து தென் லாஸ்ட் சம் பாருங்கள். 285 டிகிரி 30 மினிட்னு வருது. அப்போ இது வந்து 270யா, இங்கே வந்து 360 இருக்கும். ஓகேவா? இது N, இது வந்து W. அப்போ ஆன்சரில் N வரணும், பின்னாடி W வரணும். அப்போ 285 30ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா 360லேருந்து இது ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா வர்ற ஆன்சர் தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் கழிச்சு போட்டால் என்ன வருது? N 74 டிகிரி 30 மினிட் Wன்னு வந்துடுது. புரிஞ்சிருச்சா? ஓகே. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டுருவாங்க. இந்த 4 சம் மாடலே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. குவாட்ராண்டல் பியரிங் ஆர் ஹோல் சர்க்கிள் பியரிங்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெடியூஸ்டு பியரிங் டு ஹோல் சர்க்கிள் பியரிங். இப்போ நான் என்ன சொன்னேன்? N ஆங்கிள் ஈன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும்னா Nக்கு பதிலாக இங்கே S போடணும், அதே ஆங்கிளை அப்படியே போடணும், இங்கே ஈக்கு பதிலாக W போடணும்னு சொன்னேன்னா அப்போ எஸ் 30 டிகிரி 30 மினிட் Wன்னு வரும். ஓகேங்களா? எஸ் 30 டிகிரி 30 மினிட் W அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஹோல் சர்க்கிள் பியரிங்னு கேட்டதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். Nன்றது இந்த குவாட்ராண்டில் தான் வரும். ஸோ இதில் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்ததை பாருங்கள். எஸ் 70 டிகிரி 30 மினிட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா W வரும், சாரி ஈன்னு வரும். அப்போ என்ன பண்ணணும்? 180லேருந்து இதை கழிச்சு போட்டோம்னா அதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். இங்கே கழிச்சு போட்டிருக்காங்களா? ஸோ கழிச்சு போட்டாங்கன்னா அதை வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் மாற்றிருக்காங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். எஸ் 36 டிகிரி Wன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எங்கே வரும்? எஸ் இங்கே இருக்குது, W இங்கே இருக்கா? அப்போ வேல்யூ வந்து இங்கே வரும். அப்போ என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 180ல் கழிச்சு தான் போடணும். சரிங்களா? அப்படி கழிச்சு போட்டோம்னா, அதாவது அங்கே கழிச்சு போடணும், இங்கே வந்து கூட்டி போடணும். ஓகேவா? 180 டிகிரிலேருந்து குவாட்ராண்டல் பியரிங் வச்சு கூட்டி போடணும். ஸோ கூட்டி போட்டால் ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், NWன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Nன்றது இங்கே இருக்குது, Wன்றது இங்கே இருக்குது. அப்போ வந்திருக்க ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா 360லேருந்து கழிச்சு போட்டுறணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள். பேக் பியரிங் கேட்டிருக்காங்க. பேக் பியரிங் கேட்டிருக்காங்க. 4 பியரிங்கோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ பாரு 63 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரின்னு பார்த்தோமா? அப்போ ப்ளஸ் வரணும்னா 4 பியரிங்கோட ஆங்கிள் வந்து 180 விட கம்மியாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போ 63 30ன்றது 180 விட கம்மியாக. அப்போ 63 டிகிரி 30 மினிட் ப்ளஸ் 180 டிகிரி, இதை கூட்டி போட்டால் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்ததை பாரு. 112 டிகிரி 30 மினிட்டு. ஓகேவா? 112 டிகிரி 30 மினிட்டுன்றதும் 180 விட கம்மி தான். அப்போ 112 30ஐயும் ப்ளஸ் 180 கூட்டி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்ததை பாருங்கள். 203 டிகிரி 13 வருது. அப்போ இது 180 விட அதிகமாக போயிடுச்சு. 180 விட அதிகமாக போனதுனால மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் போட்டாச்சு, ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து 320 டிகிரி 30 மினிட்னு வருதா? அப்போ இங்கே என்ன வரணும்?
320ன்றதும் 180 விட அதிகமாக போயிடுச்சு. ஸோ மைனஸ் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 பியரிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது 4 பியரிங் ஆஃப் தி லைன்ஸ் ஆர்எஸ் ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி தான் இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும், எஸ் போடணும், ஈக்கு பதிலாக டபிள்யூ, இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எண்ணு, இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எண்ணு. இந்த மாதிரி டைரக்ஷனை மாற்றி போட்டால் இதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இதனால் நீங்கள் சம்ஸை வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து மேக்னெட்டிக் டெக்லினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் டெக்லினேஷன்ற வார்த்தை இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்டு மேக்னெட்டிக் மெரிடியன் இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் டெக்லினேஷன் அந்த வார்த்தையை பார்த்தாலே ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்டு மேக்னெட்டிக் மெரிடியன்ற வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டெக்லினேஷன் கூறிய ஆன்சர். அடுத்து டிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மாதிரி இன்க்ளைன் இந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டலாக இல்லாமல் என்ன இருக்குன்னா நீடில் வந்து ஜஸ்ட் விலகி இருக்கும். ஓகேவா? நீடில் பி பெர்ஃபெக்ட்லி ஹரிசாண்டல் வித்தவுட் இன்க்ளினேஷன். ஓகேவா? இதுதான் வந்து போல் ஆஃப் தி நீடில் வந்து இன்க்ளீன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நீடில் பெர்ஃபெக்டாக இல்லாமல் அப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. இப்போ கவனிங்க, இங்கே அகோனிக் ஐசோகோனிக்னு இருக்கு. கோனிக்ன்ற வேறு சேர்ந்தா அகோனிக் ஐசோகோனிக்னு இருக்கு. இங்கே வந்து ஏ கிளினிக் ஐசோக்ளினிக்னு இருக்கு. ஓகேவா? ஸோ டெக்லினேஷன் வரும்போது கோனிக்ன்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிப்புன்னு கேட்டாங்கன்னா கிளினிக்ன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக வைக்கிறதுனா டிப்புனா என்னது, நீடில் தான். அப்போ கிளினிக்கில் தானே ஊசி போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டிப்புனா கிளினிக்கு, டெக்லினேஷன்னா கோனிக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏகோனிக் ஏ கிளினிக் ரெண்டுமே ஏன்னு ஸ்டார்ட் ஆகுதா, ரெண்டுக்குமே ஜீரோ அல்லது ஜீரோன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏகோனிக்கு ஏ கிளினிக்ன்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம ஜீரோன்னு டிக் பண்ணிடலாம் ஆன்சரை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஐசோகோனிக் ஐன்ற வார்த்தை இருக்குது, இங்கேயும் ஐசோக்ளோனிக்கில் ஐன்ற வார்த்தை இருக்குது. ஐன்ற வார்த்தையை பார்த்தாலே ஈக்குவல் ஆர் சேம்ன்ற வார்த்தையை டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கோனிக்னா டெக்லினேஷன் கூறியது, கிளினிக்னா டிப்பு கூறியது. இந்த வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போல்னு கேட்பாங்க. எப்பயுமே போஸ்ட் கம்போ வந்து நமக்கு 90 டிகிரியில் தான் நிற்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ போல்னு கேட்டால் 90 டிகிரின்னு போட்டுறணும், ஈக்குவேட்டர்னு கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக 0 டிகிரின்னு போட்டுறணும். ஓகேங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டெக்லினேஷன்லேருந்து சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெக்லினேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெக்லினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இங்கே ப்ளஸ் வர்ற எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ன்றது இருக்கணும். டெக்லினேஷன் வந்து ஈஸ்ட்னு கொடுத்துருக்கணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போடணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஆங்கிளில் வெஸ்ட்னு போடணும். இதுதான் வந்து உங்களுக்கு ரூலு. ஓகேவா? இது வந்து எப்போது ட்ரூ பியரிங்னு கொடுத்துருந்தா. அதே இது பாருங்கள், மேக்னெட்டிக் பியரிங் கேட்டு ட்ரூ பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெக்லினேஷன் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்கன்னா ப்ளஸ்னா வெஸ்ட்டு வரும், மைனஸ்னா ஈஸ்ட்டுக்கு வரும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ட்ரூ பியரிங் வச்சு கேட்டால் ஈஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸோ வெஸ்ட்டுக்கு மைனஸு. அதே இது மேக்னெட்டிக் பியரிங்னு வச்சு கேட்டால் என்ன வரணும், ப்ளஸ்ஸுக்கு வந்து வெஸ்ட்டு, மைனஸுக்கு வந்து ஈஸ்ட், அப்படியே தலைகீழாக மாறிக்கிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், வேரியேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த வேரியேஷனை பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன் பிரிச்சுருப்பாங்க. ஸோ ரெகுலர் வேரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்குலார், ஆனுவல், அது மாதிரி டியூரினல் அல்லது டெய்லின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ செக்குலாரில் என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டுலம்ன்ற வார்த்தை இருக்கும், லாங் பீரியட் ஆர் கிராஜுவலி கம் டு ரெஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கும். சரிங்களா? செக்குலார் அப்படின்னா பெண்டுலம், செக்குலார்னா பெண்டுலம், லாங் பீரியட் அண்ட் கிராஜுவலி கம் டு ரெஸ்ட்ன்னு இருக்கும். சரிங்களா? ஆனுவல் வேரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ன்ற வார்த்தை இருக்கும், ஆனுவல் இயர்ன்னு இருக்கும். இது வந்து பாருங்கள் 0 to +or-12 மினிட்ஸ்னு வருது, 0 to +or-12 மினிட்ஸு. இது வந்து சம்மர் லெஸ் விண்டர்ன்னு இருக்கும், சம்மர் லெஸ் விண்டர்ன்னு இருக்கும். இந்த 3 வார்த்தையும் இருந்துச்சுன்னா அது ஆனுவல் வேரியேஷன். அடுத்து டியூரினல் ஆர் டெய்லி வேரியேஷன் கேட்டாங்கன்னா டியூரிங் தி டே. ஓகேவா? டியூரிங் தி டேன்னு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 0 to 12ன்னு வந்துச்சா, இங்கே 1 minute to 12ன்னு இருக்கும்.
ஓகேவா 1 to 12 இருக்கும். இது பாருங்க இங்கே சம்மர் லெஸ் விண்டர்னு இருந்துச்சு, இங்கே சம்மர் தேன் விண்டர்ன்ற வார்த்தை இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து செக்குலார் வேரியேஷன்றதுல என்னன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ் எர்த்துக்வாக்கு வல்கோனிக் எரப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த இர்ரெகுலர் வேரியேஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, திடீர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 or 20 டைம் இருக்குது. 10 or 20 டைம் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்படி இருந்தால் இதை இர்ரெகுலர் வேரியேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அந்த சம்ம பாருங்க, கேட்டிருக்கிறது என்னது? ட்ரூ பியரிங். அப்போ ட்ரூ பியரிங்னாலே நமக்கு தெரியும் ஃபார்முலா. ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்ற ஃபார்முலா தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் மேக்னெட்டிக் பியரிங் 197 கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் பியரிங்கில் 197 டிகிரின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் டெக்ளினேஷன் என்ன கொடுத்துருக்கான்? டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரூ பியரிங் தானே கேட்டிருக்கிறாங்க. அப்போ டபிள்யூன்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஓகேங்களா? டபிள்யூன்னு கொடுத்தா மைனஸ் போடணும். மைனஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 194 டிகிரி. அவ்வளோதான். இது அங்கே டபிள்யூக்கு பதிலாக ஈஸ்ட்னு கொடுத்துருந்தா, ஓகேவா? இந்த டபிள்யூக்கு பதிலாக ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும்? 197 டிகிரி ப்ளஸ் 3 டிகிரின்னு போட்டு 200 டிகிரி ஆன்சர்னு போடணும். புரிஞ்சதா? ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் N/W கொடுத்துருக்காங்க. டெக்ளினேஷன் வந்து ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ பியரிங் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? அப்போ 37 டிகிரி 2 மினிட்டு. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு NWன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ NWன்றது எங்கே வரும்? இங்கே இருக்கும் N, இங்கே W இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கழிச்சுக்கோங்க. 37 டிகிரி அப்படின்னா 360 டிகிரி மைனஸ் 37 டிகிரி இப்படி போட்டாலும் சரி. அப்படி இல்லை நான் இப்படியே போட்டுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு ரெடியூஸ்டு பியரிங்கில் மேக்னெட்டிக் பியரிங்கை கொடுத்துட்டா அப்படின்னா இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதே இது இங்கே வெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்த சம்ம பாருங்கள். மேக்னெட்டிக் பியரிங் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் பியரிங்னா என்ன வரும்? மேக்னெட்டிக் பியரிங் ஈக்குவல் டு 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் இருக்குது. டபிள்யூவில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் வச்சு போடணும். அப்போ 217 ப்ளஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 219 வரும். அதே இது இங்கே N W இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல W இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் வச்சு போடணும். ஈஸ்ட்ன்னு இருந்தால் ப்ளஸ் வச்சு போடணும். டைரக்ஷனை மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அடுத்து லோக்கல் அட்ராக்ஷன் தான் ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பியரிங் பேக் பியரிங்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணும்போது 180 டிகிரி அக்யூரேட்டாக வரணும். சரிங்களா? 180 டிகிரி அக்யூரேட்டாக வந்திருந்தது அப்படின்னா அங்கே வந்து லோக்கல் அட்ராக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது லோக்கல் அட்ராக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம காம்பஸ் வச்சு பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோமா, டேரக்ஷனை மூவ் பண்ணி ஆங்கிள் நோட் பண்ணுறோமா? அப்படி நோட் பண்ணுறப்போ நம்ம வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் ராடு வச்சுருப்போம். அதே மாதிரி காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்டீல் அதாவது வயரு, ஓகேவா, எலக்ட்ரிக் வயரு இல்லாட்டி ஸ்டீல் பேண்டு இந்த மாதிரி ஏதாவது காந்த ஈர்க்கக்கூடிய பொருட்கள் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் லைட்டாக நகண்டுக்கிடும். நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக அந்த மேக்னெட்டிக் உள்ள இடத்துல போய் நகண்டுக்கிடும். அப்படி நகண்டுக்கிடுச்சுன்னா அக்யூரேட்டாக நமக்கு 180 டிகிரி கிடைக்காது. சரிங்களா? அதைத்தான் லோக்கல் அட்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நோ லோக்கல் அட்ராக்ஷன். ஓகேவா? ஆனால் 4 பியரிங் பேக் பியரிங்கை கழிக்கும் போது உங்களுக்கு 180 டிகிரி இல்லாமல் 180 டிகிரிக்கு மேலேயோ இல்லாட்டி 180 டிகிரிக்கு கீழேயோ ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பெர்மிசிபிள் எரர் இன் காம்பஸ் சர்வேயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிசிபிள் எரர் வந்து 7.5 மினிட்டை வந்து தாண்டக்கூடாது. ஓகேவா? பெர்மிசிபிள் எரர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மினிட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவே கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸில் வந்து 10 மினிட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியேஷன் டெக்ளினேஷனில் வரும்போது உங்களுக்கு 10 மினிட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸை லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் மெத்தட்ஸ் ஆஃப் பிளாட்டிங் காம்பஸ் ட்ராவர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் மெரிடியன் த்ரோ ஈச் ஸ்டேஷன் இன்க்ளூடட் ஆங்கிள்
ஆங்கிள் மெத்தட், பேப்பர் ப்ரொடாக்டர் மெத்தட், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே அக்யூரேட்டாகவும் இருக்கும். எரர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்காது, நாட் அக்குமுலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்பாங்க மெத்தட்ஸ் ஆஃப் பிளாட்டிங் ஆஃப் எ காம்பஸ் ட்ராவர்ஸ், இதில் இருக்கிறதுல எது பெஸ்ட் மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா என்ன போடுவீங்க? பை ரெக்டாங்குலர் கோஆர்டினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இப்போ உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட்னு கேட்டாங்கன்னா 30 மினிட் ஆன்சராக போடணும். ஓகேவா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட்னு கேட்டால் 30 மினிட் ஆங்கிளாக போடணும். அதே இது சர்வேயர் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. சர்வேயோட லீஸ்ட் கவுண்ட் கேட்டால் 15 மினிட்னு ஆன்சராக போடணும். ஓகேவா? ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னா 30 மினிட்டு, சர்வேயர் காம்பஸ்னா 50 மினிட் லீஸ்ட் கவுண்ட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கே செயின் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு சொன்னேன், ட்ரையாங்குலேஷன் சொன்னேன். ஆர்டினரி சர்வேயிங்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டுன்னு சொன்னோம். செயின் சர்வேனா ட்ரையாங்குலேஷன் சொன்னோமா? அதே மாதிரி காம்பஸ் சர்வேயிங்கோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ராவர்சிங். ஓகேவா? காம்பஸ் சர்வேயோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ராவர்சிங் தான் காம்பஸ் சர்வேயரோட பிரின்சிபல். இந்த மூணை மட்டும் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வே. இதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனையும் பார்த்துட்டோம்னா இதுலேயும் நம்ம 20 மார்க்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.